தினமும் தினமும் ஸ்ட்ராங்கா ஓடு. கான்டினென்டல் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்கா போடு. இலக்கியா கௌதம், எப்பப்பா வந்த நீ? இப்பதான் ஜானு. அம்மா இலக்கியாங்க? காலையில நீ கிளம்பி போனதுக்கு அப்புறம் அவளும் ஒரு இன்டர்வியூன்னு கிளம்பி போனா. இது வரைக்கும் வரலையே. அதுக்கு ஏன் இவ்வளவு நேரம் ஆகுது? ஒரு நிமிஷம். பா இதோ பாரு, வந்துட்டா பாரு. வா வா இலக்கியா. என்ன நீயும் ரேவதி அம்மாவும் ஒன்னா வரீங்க? அது என்ன ரேவதி, காலையில கோவிலுக்கு போறேன்னு போனவ இப்ப வர இவ்ளோ லேட்டா? என்ன எது கேட்டாலும் ரெண்டு பேரும் ஒருத்தர் பாத்துக்கிறீங்க, என்னாச்சு? அந்த எஸ்எஸ்கே நம்ம ரேவதி அம்மாவை கொல்ல பார்த்தாரு. நான் போய் காப்பாத்தி கூட்டிட்டு வந்தேன். என்ன சொல்ற இலக்கியா? ரேவதி என்ன ஆச்சு? ஆமாங்க ஜானகி. ஒரு நிமிஷம். எஸ்எஸ்கே, ரேவதியை கொண்டு போய் விட்டுட்டு வாங்க. அந்த ராட்சசன் அடங்கவே மாட்டானா? ரேவதி, உனக்கு ஒண்ணும் ஆகலையே? அடிப்படல? இல்லைங்க ஜானகி, இலக்கிய மட்டும் சரியான நேரத்துக்கு வரலனா நான் இப்ப உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன். அந்த தாட்சாயினியை யாரோ என்னமோ செஞ்சுட்டு போறாங்க. நீங்க எதுக்குமா அவங்கள காப்பாத்த போனீங்க? என்னப்பா பண்றது, நம்ம கண் எதிரில ஒரு உயிருக்கு ஆபத்து வரப்ப அத பார்த்துட்டு சும்மா இருக்க முடியலையே. ஆனா அந்த நன்றி எஸ்எஸ்கேக்கு இருந்துச்சா? தான் பொண்டாட்டியை காப்பாத்துற உங்களே கொல்ல பாத்திருக்கான். அவனும் அந்த தாட்சாயினியும் சரியான விஷப்பாம்புங்க. அவங்களுக்கு உதவ போனா நம்மளதான் கடிப்பாங்க. இலக்கியா மட்டும் வராம இருந்தா நிலைமை என்ன இருக்கும்? இருந்தாலும் அந்த எஸ்எஸ்கே ஏன் உன் பின்னால இப்படி கொலவெறியோட அலையறான்னு எனக்கு புரியல. அதான் நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னேன்ல அத்தை. எஸ்எஸ்கே செஞ்ச ஒரு தப்ப ரேவதி அம்மா பாத்துட்டாங்க. அதை வெளியே சொல்லிடுவாங்களோன்னு தான் அவங்கள கொல்ல பாக்குறாரு. எனக்கு என்னமோ அது காரணம் மாதிரி தெரியல. அந்த ஆளு இவ்வளவு வன்மத்தோட அலையறான்னா இது ரொம்ப வருஷத்து பகை மாதிரி தெரியுது. சொல்லுங்கம்மா, உங்களுக்கும் அவனுக்கு வேற ஏதாவது பிரச்சனையா? இல்ல, வேற எந்த பிரச்சனையும் கிடையாது. இல்லம்மா, எதுவா இருந்தாலும் தைரியமா சொல்லுங்க. அதான் அவ காரணத்தை சொல்லிட்டாளே, விடுப்பா. இலக்கியா, நல்ல வேளை நீ அங்க இருந்தம்மா. அதனாலதான் ரேவதியை காப்பாத்திட்ட. என் மருமகனா என் மருமகதான். காலையில இன்டர்வியூக்கு போனியே, என்ன ஆச்சு? வேலைலாம் கிடைச்சது அத்தை. நான் தான் வேலையை வேண்டான்னு சொல்லிட்டேன். வேணான்னு சொல்லிட்டியா? ஏன், என்னாச்சு? எனக்கு இந்த வேலை வேண்டாம் சார், அந்த பொண்ணுக்கே கொடுத்துருங்க. அதான் எனக்கு கிடைச்ச வேலையை அந்த பொண்ணுக்கு கொடுத்துட்டு வந்துட்டேன். ஏம்பா, நீ காலையில ஒரு இன்டர்வியூக்கு போனியே, என்னாச்சு? எனக்கு வேலையை கன்ஃபார்ம் பண்ணி 25,000 ரூபாய் சம்பளம்னு கூட சொல்லிட்டாங்க. ஆனா மேனேஜர் பண்ற ஃப்ராட் தனத்துக்கு என்னையும் உடனே இருக்க சொல்றான். அதான் நீயும் வேணாம் உன் வேலையும் வேணான்ட்டு வந்துட்டேன். கான்டினென்டல் இன்ஸ்டன்ட் காபியின் பெரிய பருத துகள்களின் வலுவான சுவை. ஆரம்பம் பிராரம்பம் ஸ்ட்ராங்கா போடு. முழு தினமும் தினமும் ஸ்ட்ராங்கா ஓடு. கான்டினென்டல் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்கா போடு. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.